Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான நெத்திலி மீன் பீரா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது கேரளா மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்கணும். இது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம். இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போது அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம இமீடியட்டாக நெத்திலி மீனில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம மீனை போட்டு எல்லாம் கிளற முடியாது. அதனால ஃபஸ்ட்டே இதை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கிளறி எடுத்து இதை அப்படியே நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இதை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு உங்களுக்கு வாசனை பிடிக்கலை அப்படின்னா சீரகம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளோ போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வறுபட்டதும் 2லேருந்து 3 தக்காளி, நான் சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி அப்படின்னா 1 சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு லேசாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மீனை இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்ட உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதை கலரி விடும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த தாளிப்பு எல்லா பக்கமும் நல்லா படும்படியாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வைக்கணும். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருந்து வேகட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூடி போட்டே வேக விட்டுருங்க. அப்போ தான் மீன் வந்து ரொம்ப நல்லா குக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நம்ம இனிமேல் லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். நான் கிளறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா அந்த மீன் எல்லாமே உடஞ்சி மீன் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால இந்த மாதிரி சிம்பிளாக லேசாக இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விடுங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணி மாதிரி அடியில் தங்கி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால நம்ம ஓப்பன்லேயே விட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். அப்போ அந்த தண்ணி எல்லாம் ஆவியாக மாதிரி அப்படியே போயிடும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பூ மாதிரி நம்மளுக்கு சூப்பரான நெத்திலி மீன் பீரா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இது வந்து நம்ம சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரசம் மட்டும் வச்சு இதுவும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை சூடோடையே சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு சின்ன மீன் நீங்கள் வாங்கினாலும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இதுலேயே உள்ளே வந்து அந்த போன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கழுவும் போதே அந்த போன் இல்லாமல் அந்த பீசஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்து கூட வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.